ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி கோதுமை மாவில் கேக் செய்வதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த லீவ் டைமில் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம கேக் வந்து செஞ்சு கொடுக்கலாம். சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான கோதுமை கேக் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கப்பில் அரை கப் அளவு வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது நல்லா தூள் பண்ணிக்கோங்க. அந்த கோதுமை மாவோட அதை மிக்ஸ் பண்ணிட்டுங்க. அது வந்து ஸ்மெல் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயிலோ எந்த ஆயிலாக இருந்தாலும் ஸ்மெல் இல்லாத ஆயில் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சிட்டிக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கோ, அதே கப்பில் 3/4 அளவு பால் எடுத்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி நல்லா நல்ல ஒரு பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து காலியான ஒரு குக்கர் எடுத்து அந்த குக்கருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நான் 4 டம்ளர் எடுத்துக்கிறேன். என்கிட்ட டம்ளர் தான் இருக்குது. அந்த டம்ளரில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் முக்கா ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா மேலே நல்லா பொங்கி வரும் கேக்கு. இந்த மாதிரி கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மேலே தட்டு வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம டம்ளர் எடுத்து அடிக்கலாம். அடிக்கிட்டு அப்படியே எந்த விசில் எதுவும் போடாத வெறும் மூடியை மட்டும் போட்டு மூடிடலாம். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். நல்லா அழகாக சூப்பராக வந்திருக்கு கேக்கு. நல்லா புதுசு புதுசுன்னு வந்திருக்கு.